கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். இந்த விசுவாச நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் முழுமையாக முழு இருதயத்தோடு நம்பி நடக்கிற ஒரு அனுபவமே மிக முக்கியமான விசுவாச வாழ்க்கையாகும். கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரிமையானது. அவைகளை நாம் பெற்று அனுபவித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் விசுவாசத்திலே நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய விசுவாச ஓட்டம் என்பது எப்பொழுதும் மேலோங்கியே இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, அனுபவித்துக் கொள்வதற்கு, அதை பெற்று அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் நாம் பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைந்து போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதும் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்குமே தவிர அது குறைந்து போகிறது அல்ல. நாம் சாபத்துக்கோ, துக்கத்துக்கோ, மரணத்துக்கோ பாத்திரவான்கள் அல்ல. வியாதிக்கோ, வேதனைகளுக்கோ, நெருக்கடிகளுக்கோ பாத்திரவான்கள் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள், மிக மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்னாலும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறுவீர்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். விசேஷமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாய் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். வருகிற நாள் முழுவதும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.